ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில் குளோப்புக்கு தான் போகிறோம். அங்கே போய் உங்களுக்கு நான் வீடியோ கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து குளோப் கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ குளோப் என்ட்ரன்ஸை போய் காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் பாண்டிச்சேரி ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்கக்கூடாத ஒரு பிளேஸ்னால் இந்த ஆரோவில் குளோப் தாங்க. கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்துட்டு போங்க. இது பாருங்கள் என்ட்ரன்ஸு. ஃபைனலாக நம்ம இதுகிட்ட வந்தாச்சு. உள்ளே பார்க்க ரொம்ப இதுவாக கூலிங்காக இருக்குதுங்க, ரொம்ப கூலிங்காக இருக்குது உள்ள. என்ன உள்ளங்க இருக்குது? எவனும் வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட் தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டு. ஏய் ஆர்னி, என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கிறாரு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ ஆரோவில் குளோப் பண்ண வந்தாச்சு. ஸோ பார்க்கிங் வந்து பைக்கை பார்க்கிங் பண்ணிட்டோம். பார்க்கிங் பில்லு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸுங்க. காருக்கும் பார்க்கிங் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக இது பைக்கு பார்க்கிங் தாங்க. நீங்கள் கார் எடுத்துகிட்டு வராமல் இருந்தால் பயப்பட தேவையில்ல, காருக்கு அந்த சைடு பார்க்கிங் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து போய்ட்டுருக்கோம். குளோப் கிட்டே போய் உங்ககிட்ட நான் காட்டுறேன். வந்து பார்த்திங்கன்னா கடலாம் நிறையா இருக்குங்க. ஸோ மாங்காய், வெள்ளேரி பிஞ்சு, இளநி, மச்சான் பழனி எல்லாரும் இது உள்ளே இருக்காங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே தாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌடாகுது, செம்ம க்ரௌடு. ஆனால் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்பவே அமைதியாக இருக்குதுங்க. பார்க்க ரொம்ப நல்லா ரைஸ். உள்ளே தான் நடந்து போய்ட்டுருக்கோம். இது சைடில் வந்து கல் வச்சுருக்காங்க. இது உட்காரத்துக்கா இல்லை வரவங்க தடிக்கு கீழே உழுவுறதுக்கான்னு எனக்கு தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா சைடில் நிறையா போர்டு வச்சுக்கிறாங்க. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி டென்ட்டாக போட்டுக்கிறாங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுக்காக இப்போ எல்லா இடமும் இல்லை, ஒரு சில இடத்துல இந்தமாரி டென்ட்டாக போட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே தான் போய்ட்டுருக்கோம், நடந்து தான் போய்ட்டுருக்கோம். வாங்க நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். அப்படியே போ அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். அதாங்க சைடில் போர்டு தாங்க நிறையா இருக்குது கைஸ். இதாங்க கைஸ் அந்த இதாங்க கைஸ், இது மேப்பு கைஸ். இது நீங்கள் படிக்க முடிஞ்சால் படித்து பாருங்கள். தமிழ் ஆனால் இல்லை நம்ம எதிர்பார்க்குற மாரி, ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். ஸோ உங்களால் படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கலாம். ஃபாரினர்ஸ் தாங்க இது உள்ள. இது ஆரோவில்ன்ற பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகிக்குது. நீங்கள் வராமல் இருந்தால் இந்த பிளேஸ்க்கு வந்து பஸ்ஸெல்லாம் வர முடியாது கைஸ். ஸோ நீங்கள் வராமல் இருந்தால் இது உள்ள கரெக்டாக அந்த ஆரோவில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடணும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ இது உள்ள நீங்கள் வராமல் இருந்தால் ஆட்டோ, காரு இல்லை 2 வீலர் அந்தமாரி இருந்தால் ஏதாவது உள்ளே வருங்க. ஆனால் இங்கே என்ட்ரன்ஸில் வந்து மச்சான் தான் கூப்பிட்டு வந்துக்கிறேன் ஆரோவில் குளோப்புக்கு. இவனுக்கு இங்கே நிறையா தெரியுங்க. இவன் இங்கே லோக்கலில் தான் இருக்காங்க. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? ஸோ நீங்கள் அதான் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு குதிரை பண்ணி கூப்பிட்டு போகிறேன்னா பார்ப்போம், நாங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா பொருள்லாம் வைக்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். பாதி வீடியோ எடுத்துரும். அது உள்ள அந்த கடையில் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லையா. ஸோ நீங்கள் அதாங்க வராமல் இருந்தால் நேரில் வந்து பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியான இடம் போல். ஸோ இது உள்ள வந்து ஒரு சவுண்டும் இல்லைங்க. இந்த இடம் வந்து தோப்பாங்க ஆரோவில் குளோப்பு இது இல்லைங்க. ஸோ உங்களுக்கு வந்து படிக்க தெரியாதுன்னா வச்சுக்கலாம், இதோ அவங்க வீடியோ மாரி கூட போட்டு காட்டுறாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ கூட பார்க்கலாம், இந்த குளோபை பற்றி எப்படி அப்படின்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. இந்த உள்ளே ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போனால் இவங்ககிட்ட டோக்கன் வாங்கிட்டு தான் போனோம். பாஸு 2 தேங்க்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பாஸுங்க. இது இப்போ நம்ம குளோப் உள்ள போனால் இந்த பாஸ் காட்டி தான் போகணும். அங்கே கேட்பாங்க இந்த பாஸு.
உங்களால் வந்து நடக்க முடியல, சரி ரொம்ப வயசானவங்க இருக்கீங்கன்னா இந்த வேன் மாரி கூட அரேஞ்ச் பண்ணிடுறாங்க இது உள்ளே கூட்டு போகிறதுக்கு. ஸோ ரொம்ப வயசு முடியாதவங்க அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் இந்த வேன் உள்ளே கூட்டு போகுதுங்க நம்மளை. இப்போ நம்ம உள்ளே போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குங்க. இங்கே ஃபுல்லாகவே ஆரோவில் ஃபுல்லாகவே சைலண்ட்டாக தாங்க இருக்கும். அதுமாதிரி வந்து இயற்கையாக இருக்கும். நிறையா மரம் அதெல்லாம் இந்த இடத்துல நிறையா நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த மரத்தெல்லாம் வெயில் தாங்க ரொம்ப கொளுத்துதுங்க. வெயில் சுத்தமாக முடியல. மச்சான் டைம் எத்தனை இப்போ? ஒரு 1:30 2 இருக்குமா? மணி என்ன நீயே சொல். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:45 ஆகுதுங்க. 2:45. வெயில் ரொம்ப அதிகமாகுது. அதான் நீங்கள் அதான் 12 மணிக்கெலாம் வந்தால் அப்போ ரொம்பவே வெயில் இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ அடிக்கடி இப்போ வந்து வெயில் அடிக்குது. ஸோ நடுவில் கேப் விட்டு தான் இந்தமாரி இந்த டென்ட்டு மாரி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது இருந்தால் வெயில் அடிக்காது போல் நம்ம மேலே. எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே நம்ம உள்ளே நடந்து போயிட்டே இருக்க வேண்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே நடந்து போயிட்டே இருந்தால் நம்ம குளோப் வரும். இது உள்ளே ஃபுல்லாக நடந்து தாங்க போகணும். அதாங்க முடியாதவங்க அந்த ரோடு மாரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடைலாம் இருக்குதுங்க. ஸோ அந்த கடையெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். கடைசியில் ஒரு அக்கா பார்த்துட்டு அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ சரி ஓகேங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் நானும். நீங்கள் வராமல் இருந்தால் அதாங்க நமக்கு எதுவும் வாங்குகிற மாதிரி பொருள் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸுக்கு தகுந்த பொருளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் நேரில். உட்காரத்துக்குலாம் இடம் இருக்குதுங்க. மச்சான் சொல்லிட்டான், நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா உட்காந்துட்டு தான் போகணும், சரிங்களா? உங்களுக்கு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. உட்காரத்துக்கு பிளேஸ் இருக்குது. ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காற்று மரமும் ஒன்றும் ஆட மாட்டேங்குது. ஆனால் மரம் இவ்வளோ மரம் இருக்குது. வேர்வை தான் ஊற்றி நிற்குது. சுத்தமாக முடியல என்னால். ஸோ நான் வேறு மதியானம் சாப்பிடவே இல்லை. சரி வீடியோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசி பெரட்டுன்னு பெரட்டுது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைலாம் ஆகுதுங்க. ஸோ பசின்னா அப்படியே சாப்பிட்டுக்கணும்னா பிஸ்கெட்டு, பனானா சிப்ஸு, ஒரு சில கடைலாம் இது உள்ளே இருக்குதுங்க. நடக்க முடியலங்க இது உள்ளே. ரொம்ப வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு அந்த வேனு அந்த மாதிரி தான் செட் ஆகும். ஸோ நீங்கள் நடந்துலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவாகாது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஒரு மாதிரி ஊமை வெயில் மாரி அடிக்குதுங்க. சுத்தமாக முடியல, எங்களால் நடந்து போக முடியல. நிறைய கடைலாம் இருக்குதுங்க. நிறைய இந்த பேகு, பவுச்சி, ஸோ நிறையா கடைலாம் இருக்குதுங்க. கம்பல், தொப்பி, ஸோ அதெல்லாம் நிறையா கடை இருக்குதுங்க. ஸ்லிப்பரு. ஆனால் இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக தாங்க இருக்கும் இந்த பிளேஸ் வந்து. ஏன்னா இந்த இடம் அப்படி ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் வர இடம் இது. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது கைஸ். ரொம்பவே கஷ்டமாயிடுச்சிங்க கைஸ். போயிட்டே இருந்தோம், வண்டி சாவி வண்டியிலே வச்சிட்டோம். சரி எங்கே கீழே மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்றதுக்காக வரவில்லை ஃபுல்லாக தேடிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டி சாவி வந்து வண்டியிலே இருக்குது. ஸோ நீங்களாம் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் உஷாராக வாங்க. பாதி தூரம் போனேன் கைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு வண்டி சாவி எங்கன்ட்டு. சரி அப்படியே வரவில்லை ஃபுல்லாக தேடிட்டேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு எனக்கு. நிறையா தடங்கள் வருதுங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்தாலும் நிறையா தடங்கள் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்குன்னு ரொம்பவே வருதுங்க எனக்கு. மைக்கு வாங்கினேன் யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கலான்ட்டு. ஸோ அந்த மைக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ப்ளூடூத் மைக் வாங்கினேன். இந்த ஒயர்லெஸ் மைக்கை விட்டு சரி ப்ளூடூத் மைக்கில் வீடியோ எடுத்து விடலான்ட்டு மைக் வாங்கினேன். அதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது கைஸ். மறுபடியும் நடந்து போனேங்க. உள்ளே ஃபுல்லாக நடந்து போனோம். ஸோ நிறையா கஷ்டப்படுறேன். இதெல்லாம் உங்களுக்காக தான். ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட், உங்களோட அன்பு நான் எப்போவுமே எதிர்பார்ப்பேன். ஸோ உங்களோட அன்பை எனக்கு கொடுத்துனே இருங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போதுங்க. வேறு எதுவும் உங்ககிட்டேருந்து பெருசாக நான் எதிர்பார்க்கல. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்குதுங்க. ஒரு மரமும் ஆட மாட்டேங்குது. எல்லாம் நம்ம நேரம் போல் ஒரு வேர்வை தான் ஊற்றி நிற்குது. ஸோ வாங்க நான் குளோபீட்டை போய் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கோம். மரமே ஒன்றுமே ஆட மாட்டேங்குதுங்க. நீ அங்கே குளிக்கிட்டு இருக்கியா? நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். நிதிஷே இவங்க குழுவு போகிறாங்க, மரத்தை பிடிச்சி குழுவு போகிறாங்கன்னா நம்ம அதுக்கடையே உள்ளே போய்ட்டு குளோபை பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? இப்போ கிட்ட வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தாங்க இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டோம்ல, அது அங்கே பாஸ் கொடுக்கணும். அவங்கக்கிட்ட பாஸ் கொடுத்தா தான் உள்ளே அலோடு. நீங்கள் வராமல் இருந்தால் வெளியே அவங்கக்கிட்ட வாங்கிக்கணும்.
என்ட்ரன்ஸு குளோபுலில் போகிறதுக்கு தான் என்ட்ரன்ஸு. குளோபல் பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. பாஸ் வந்து அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும். அது இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும். எல்லா பாஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட கொடுத்தா தாங்க உள்ளே அலோடு போகிறதுக்கு. கடு நான் 2 வேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க எல்லாம் ஜனங்க. ஏமாச்சான் இப்போ நம்ம வந்துட்டு பாதி தூரம் வந்துட்டு வண்டி சேவை எடுக்க போனோமே, சத்தியமாக இதை மறக்கவே மாட்டேன்னா. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்துட்டு போங்க. சாவி மட்டும் வண்டியில் விட்டு வந்துடாதீங்க, ஓகேவா? சாவி எடுத்துன்னு வந்துடுங்க கையோட. இந்த பையன் லூசு பையன் எனக்கு தான் சாவி மிஸ் பண்ணிட்டு என்னை திருப்பி நடக்க விட்டான். கை கூட வாங்கி கொடுக்க மாட்டான், ஏமாத்துறான் என்ன. பையன் வந்து மாசமாக இருக்காங்க, நடக்கிறது நல்லது தான். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதனால தான் பையனை நடக்க விட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உட்காந்துக்கலாங்க. ஃபுல்லாக ஆலமரம். என்ன மரம் மச்சான் அது? ஆலமரம் காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ தூரம் லாங் நடந்து வந்துருக்கோம்ல, இந்தமாரி ஆலமரத்து அடியில் கீழே உட்கார மாரி இடம்லாம் இருக்குது, உட்காந்துக்கலாம். அந்த பாட்டு பாடு மச்சான், புளியா மரத்து அடியில் புஷ்பலதா மாடி பாடம். நம்ம கிட்ட வந்துட்டோங்க, மேடு மேலே தான் ஏறுறோம். நெக்ஸ்ட்டு குளோப் தான். இதாங்க அவ்வளோ தூரம் மச்சான். இது உள்ளே எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் நம்ம நடந்து வந்தது? ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். அதாங்க உள்ளே நடக்க வேண்டியதாக வருது. சரி, நாங்களே வேனில் வரலாங்க. சரி, அதாங்க காசு ஃப்ரீ தான்டா. அது வேனுக்கெலாம் ஃப்ரீ தாங்க. அது அந்த வேனுக்கெலாம் காசு இல்லை, ஒன்றும் ஃப்ரீ தான் வேனுக்கு. நான் போன வாட்டி வந்தேன்ல, அப்போ நாங்கள் போகும்போது வேனில் தான் போனோம். ஏன்னா நடந்து வந்தோம், ஃபுல்லாக சுத்தமாக முடியல எங்களால். ஸோ அதனால் போகும்போது வந்து வேனில் தான் போனோம். இப்போ வேனில் வரலான்னு தான் பார்த்தேன். சரி, பையன் வேறு நடக்கணும்னு ஆசைப்பட்டான். சரி, நடந்துட்டு வந்துட்டோங்க. இந்த வியூவை பாருங்கள் எப்படி வந்துட்டோங்க. உள்ளே ஒன்று கிட்ட போய் கேட்டாங்க. ஒரே ரெஸ்ஸு தாங்க இன்றைக்கி. சாட்டர்டே தான் இன்றைக்கி, செம்ம ரெஸ்ஸு இன்றைக்கி. ஆனால் எப்படி போகலாம். ஃபுல்லாக எடுத்து வீடியோ உள்ளான்னு இருக்காங்க ஒரு ஐடியாவில். புரியுதுங்களா? போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எந்த அளவு நீங்கள் சப்போர்ட் தரீங்களோ எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குங்க வீடியோ எடுக்க. புரியுதுங்களா? தட்டி கொடுங்க, எப்போவுமே தட்டி விட்டுறாதீங்க. பாய்.